இன்னும் நீட்டுக்கு ஒரு வாரம் தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு வருஷம் வேற விட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. ஹலோ, என்னடா படிக்கிறியா? படிச்சுதான்ப்பா இருக்கேன். இதாண்டா உனக்கு கிடைச்ச சான்ஸு. இதுக்கு மேலே என்னால் செலவு பண்ண முடியாது. நீயா படித்து முன்னேறிக்க வேண்டியதுதான். இல்லைன்னா பிச்சை தான் எடுக்கணும். என்னடா சொல்றது புரியுதா? புரியுதுப்பா. டேய், இந்த மார்க் டெஸ்ட் 500 மேல மார்க் எடுத்தாலும் சேர்மன் சீட் எடுக்குன்னு சொல்றாரு. நல்ல வேலைடா, எனக்கு 500 மேல தான் மார்க் வந்துச்சு. அன்னைக்கு மேலே சீட் எடுக்குன்னு நினைக்கிறேன்டா. ஓகேடா, சரிடா. சே, இந்த தடவை 500க்கு மேலே மார்க் எடுத்தால் தான் சீட் எடுக்க முடியும்னு வேறு சொல்கிறான். நம்ம வேறு 450 தான் எடுக்கிறோம். இந்த தடவை சீட் எடுக்க முடியுமா என்னன்னே தெரியலையடா. ஸோ இதே சூழ்நிலையில நீங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லாவே புரியுது. நானும் இதே சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த குரூசியலான டைம்ல நீங்க வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபியரை பத்தியோ இல்ல மார்க் டெஸ்ட் மார்க் கம்பேரிசனோ எதுவுமே நீங்க பண்ணாதீங்க. இந்த டைம்ல உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை உங்க போர்ஷனை ரிவைஸ் பண்றதுல போடுங்க. டெஃபினட்டா மே 3 உங்களுக்கான நாளா அமையும். இந்த டைம்ல தயவுசெய்து கரெக்டான டைம்ல சாப்பிட்டு கரெக்டான தூங்கி உங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு ரிசல்ட்டை பத்தி யோசிக்காதீங்க. உங்க ப்ராசஸ்ல கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த நீட் 2026ல நம்ம அடிக்கிறோம், கிராக் பண்றோம். உங்க பேருக்கு முன்னாடி MBBS போடுறோம். நாங்க இருக்கோம்.